வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன் மற்றும் உடல் எடை விரைவாக குறைக்கக்கூடிய ஒரு எளிய ஆசனத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆசனத்தை பார்க்கலாம், அதன் பிறகு அதற்குண்டான நன்மைகளை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு உங்களுடைய காலை கொண்டு வரோம், அதே போல உங்களுடைய கையை கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு உங்களுடைய தொடை பகுதியை உயர்த்த வேண்டும். இந்த அளவு போதும். இது கொண்டு வரும்போது இங்க மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். சாதாரண மூச்சு. எண்ணிக்கைன்றது 1 2 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. ஸ்லோவா டவுன் பண்றோம். இந்த ஆசனத்தோட பெயர் தனுராசனம். தனுசு போல உருவ அமைப்பு இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய நுரையீரல் மற்றும் இருதயம் நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல ஆஸ்மா, வீசிங் இது போல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம். கையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. அதே போல தொப்பை குறையும். உடல் எடை முழுமையாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. அதாவது விரைவாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. தொடையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறைகிறது. பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதாவது கருப்பை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு எளிய ஆசனமும் பார்க்கலாம். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு ஆசனம் செய்யும் பொழுது பலவிதமான நன்மைகள் என்பது ஏற்படுகிறது. நம்முடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த ஆசனத்தில் உண்டு. 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இதுல வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு காலையில நேரம் இருக்கிற பட்சத்துல காலையிலும் அதே போல மாலையிலும் இந்த பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரலாம். 2 சுற்றுகள், அதாவது 25 எண்ணிக்கை என்பது ஒரு சுற்றாக பார்க்கலாம். இது போல 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல் எடை அதே போல தொப்பையும் சரி விரைவாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது, இரண்ய ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஆசனம் என்பது செய்ய வேண்டாம். அதே போல முதுகு வலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது. அதே போல நம்மளுடைய ஸ்பைனல் கார்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.